என் பேர் சுமதி. நான் இந்த வந்து படவட்டம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு இந்த இது வாக்காளர் இதுவாக இருக்கேன். ஆனால் வந்து நான் இப்போ கொண்டித்தோப்பு போலீஸ் குவார்டர்ஸில் இருக்கோம். 21 வருஷமா நாங்கள் இருக்கோம். 20 வருஷமா நாங்கள் வந்து இங்கே ஓட்டு போட்டுன்னு இருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து உங்கள் பேடு ஸ்லிப்லே இல்லை அப்படின்ட்டு எங்களை 1 ஹவராக தேடின்னு இருக்கோம். 1 ஹவர் 1.5 ஹவர் கூட இருக்கும் தேடின்னு இருக்கோம். ஆனால் வந்து உங்கள் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஓட்டு போட்டாகணும். எதனால நான் ஓட்டு நம்மளோட உரிமை இல்லைங்களா, நம்ம போட்டே ஆகணும். சார் யார்கிட்ட பேசணும் தெரியலீங்களா சார், அங்க யார்கிட்ட பேசணும், நான் யார்கிட்ட பேசணும் தெரியலீங்களே. இப்ப ஓட்டு போட எந்த ஒரு சலுகையும் போலீஸ் குவார்டர்ஸுக்கு வரது கிடையாது. போலீஸ் குவார்டர்ஸ் அதாவது இப்ப எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்ப இந்த இது இருக்கு, நம்ம அது இல்ல போஸ்டல் ஓட்டு இருக்குது, அவர் பேர் இல்ல இதுல. அதுல கூட இல்ல, போஸ்டல் ஓட்டு கூட கிடையாது, தபால் ஓட்டே கிடையாதுன்ட்டாங்க. அவர் பேரும் கிடையாது, அவரு டியூட்டி பாத்துன்னு இருக்காரு, அவரும் வந்து பார்க்க முடியல. எந்த ஒரு இப்ப நிவாரண நிதின்னு சொல்றாங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சார், கிரவுண்ட் ஃப்ளோர் தண்ணியில தத்தளிச்சோம், கிடைக்கவே இல்ல. அது வந்து கீழ் வீடு கிடைக்கவே இல்ல சார். எந்த பணம் 6000 வரும் இல்ல, அங்க உள்ள சொன்னாங்க என் லிஸ்ட் இருக்குன்னாங்க, அதனால 80 பேருக்கு வரலன்ட்டு. இப்ப நாங்கெல்லாம் வந்து போறவங்க பாத்துட்டு ஓட்டு இல்லன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. இது வரைக்கும் நாங்க கவுண்ட் பண்ணது வரைக்கும் 80 பேர், மத்தது ஆமா சார் ஓட்டு போடணும் சார், கண்டிப்பா ஓட்டு கண்டிப்பா வேணும். இல்ல எதுவும் இல்ல, எந்த கைடன்ஸ் இல்ல. போனோம்னா யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல சார் எங்களுக்கு. இல்ல நாங்க யார்கிட்டயே பேசல, நாங்க ஸ்லிப் மட்டும் பாத்துட்டு யாருங்க பேர் இல்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம், 1.5 மணி நேரமா தேடணும். ஸ்லிப் இல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டுக்கும் போயிட்டாங்க எல்லாம். ஓட்டு போடாம போயிட்டு கூட வந்தவங்க ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. சுமதி, பேர் சுமதி. எங்க பொண்ணுக்கு இருக்கு சார், பொண்ணுக்கு இருக்கு. இப்ப 2 வருஷமா தான் பொண்ணு இருக்கான். ஆனா அவருக்கு இருக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இல்ல. எங்க 2 பேர் ஸ்லிப் மட்டும் இல்ல. என் பேர் கலையரசி. நாங்க இங்க கொண்டித்தோப்பு போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்கோம். 20 வருஷமா இருக்கோம். லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் ஓட்டு போட்டேன். இப்போ வந்து கேட்டதுக்கு ஓட்டு லிஸ்ட்ல ஓட்டே இல்ல. நிறைய பேருக்கு எங்க குவார்டர்ஸ்ல கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80 பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கே போயிட்டாங்க, ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓட்டு போடுறது மட்டும் இல்ல, எங்க குவார்டர்ஸ்னு சொல்லிட்டு எந்த ஒரு சலுகையுமே எங்களுக்கு எதுவும் கிடைக்கிறதே இல்லை. ஓட்டு இப்போ அந்தான்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டு போடுறது கூட இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இங்க வந்துட்டு நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஓட்டு போட முடியல. ஆர்ஓ ஆபீஸ் உங்களுக்கு பக்கத்துல தானே இருக்கு, ஆர்ஓ ஆபீஸ்ல இருந்து கேட்டீங்களா? இப்பதான் நாங்க வந்தோம், எங்களுக்கு இல்லங்கிறது முதலே தெரிஞ்சிருந்தா நாங்க ஆக்ஷன் எடுத்திருப்போம். சரி நாங்க வந்து வழக்கமா எங்களுக்கு எப்பவுமே வழக்கமா இருக்கும் இல்லைங்களா, அதனால நாங்க இருக்குதுன்னு நினைச்சு வந்துட்டோம். இப்ப பார்த்தா இல்லன்ட்டாங்க. மறுபடியும் சரி எதுக்கு செக் பண்ணலாம் தான் அவங்க வந்தாங்க. சரி நேரம் கொஞ்சம் அனுப்பி பாப்போம். நீங்க ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாங்க, போஸ்டல்ல ஓட்டு போறவங்க அவங்களுக்கு கூட இல்லன்ட்டாங்க. குவார்டர் கொண்டித்தோப்பு. ஆமா கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்போம். ஆமா. ஓகே, பேரு கலையரசி. ஓகே.